பேய் நடமாட்டம் இருக்கிற சொல்லப்படுற இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நாங்கள் தேடி வந்திருக்கோம். வந்து நிறைய மர்மமான சத்தங்கள் கேட்க முடியுது. அதையும் மீறி எங்களால் அமனுஷ சக்திகளும் உணர முடியுது. இங்கே இருக்கிற சத்தங்கள் பாட்டு பாடுற மாதிரியும் அழுவுற மாதிரியான சத்தங்கள் கேட்கப்படுது. இதெல்லாம் உண்மைதான் எங்களுக்கு இங்கே வந்து தான் தெரியுது. எங்களுக்கு கிடச்சிருக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டுருங்க. போலாம். இது வந்து இதோட காட் ஹவுஸ். கேமரா எல்லாம் நீ முன்னுக்கு போறப்ப சரி. லைட்டிங் வந்து இது முடியாது, ஏன்னா எனக்கு கரெக்டாக அடிக்கணும். பாம்பு பார்த்து லாக் பண்ணிட்டேன் காடியே. பாம்பு இருக்கானே. இதை பார்த்து போ வர சுற்றி இருட்டு, ஒன்றுமே இல்லை. நீ தட்டுறா ஏன் வீடு எடுக்கல? ஸோ அந்த பில்டிங் வந்து பீச்சுக்கு கீழே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆள் இருந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த இடத்துல ஆள் இல்லை. இந்த பில்டிங் வந்து முன்னுக்கு ஆள் கச்சாலானதுனால இந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ முதல் மாடி கீழே பார்த்து ஓ பிடிங்க. ஓகே, ஸோ தான் இந்த இடம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லாபி. மேலே ஏறி வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கிற இடம். இப்போ இதுலேயும் வந்து நினைக்கிறேன் லிஃப்ட்டு. ஓ இது லிஃப்ட்டு எமர்ஜென்சியோட ஸ்டேர்கேஸு. இது லிஃப்ட்டு. ரைட்டு, இது வந்து லிஃப்ட்டு. இப்போ இந்த பில்டிங் ஓகே. இப்போ இது வந்து ஒரு பில்டிங்கு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம். சரி, நாங்கள் வந்து ஒரு தேஞ்சிருக்கு டவுப்பில் இருக்குது.
கமான் ரூமா இங்கே போகலாம். ஸோ வாங்கிட்டு போகலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது. திங்ஸ் பாத்ரூம் தான் நினைக்கிறீங்க. பாருங்க இன்னும் ரொம்ப தான் இருக்கும். இதோ ஆமாம்மா ஏன் கிளம்புறேன். இங்கே வந்து பாத்ரூமு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இடத்த பார்க்குறதுக்கு. இது ஒரு வெளியே இருக்குது. இதான் நினைக்கிறேன். இதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே உங்கள் வரைக்கும் போயிட்டாங்க. இருக்குமா இல்லையா? இங்கே ஆக்சுவலி இருக்குது. அந்த எனர்ஜி நம்ம இது பண்ண முடியும். அதோட அவுடா இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கழிச்சு மாதிரி இருக்குது. ஒரு வீடியோ மாதிரி இது வந்து அப்படின்னு இருக்காங்க. என்னமோ இருக்கானுங்க. என்ட்ரன்ஸ் வா. இங்கே போயாச்சு தானே. இங்கே போகலாம். கீழே 60 ரூபாய் இருக்குது பார்க்குறதுக்கு. வேலாம் இருக்குது. எனக்கு நாட்டில் இருக்காங்க. நான் வரேன். எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும்? ஒரு சின்ன திட்ட பார்த்துருக்காங்க என்னன்னு தெரியல. என்னது திறன்ற மாதிரி கீழே பார்த்து இருந்து இப்போதைக்கு ஒன்றும் கண்ணில் படலை. அந்த இடம் அங்கே தான் என்ட்ரன்ஸ். நாங்கள் அங்கேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதெல்லாம் ஒரு ரூமு. ஆமாம், ஒரு பாத்ரூம்.
இது ஒரு வீடு மாதிரி தானே. ஒரு வீட்டோட apartment, 2 பாத்ரூமு, ஆல் ரூம் கல்லூர். நம்ம அப்படி போனோம், அவனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சவுண்ட் ஆயிடுச்சு மேலே சவுண்ட் ஆயிடுச்சு மேலே ஃப்ளோர். அதான் இருக்கும். அமீர் ஓகேவா நேரம் போ. ஸோ இது வந்து பொங்கலில் வந்துட்டோம். எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் வீடாக இருக்குது. ஸோ இது வந்து படி, அந்த படி அது, இது இந்த படி, அந்த ரூமில் நான் சொன்னேன் ஒரு படி, அந்த படி. தொங்க இருக்குது வீட்டு சைட்டு. மாற்று ஒரே இதுதான். ஸோ இங்கே படி அந்த படியே ஏறு, அந்த படியிலே ஏறு. கூடயே போவோம். ஒன்றா ஜாயின் ஆயிரும்டா மேலே. 3ஆவது படி தான் கதை இருக்குவா. ஏன் பேசுகிற? ஒன்றாவே போகலாம்டா, ஒன்றாவே போகலாம். நீங்கள் லைட் அடிச்சு நம்ம அப்படி அடிச்சுட்டு சுற்றிட்டு வருவோம். இது என்ன அடி? அது ப்ளர் ஆகுது. போயிட்டோம். டிசபிளா ஜில அடிச்சுட்டு இது பண்ணி பாரு. ஓ சூடாச்சு. ஃப்ளாஷ் வந்து நீ நார்மல் ஃபோன் ஃப்ளாஷ் பார்க்காத. நானே ஃபோன் ஃப்ளாஷ் பார்க்கல. டார்ச் லைட் பாய்.
ஓ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 3ஆம் மாடி போயிடும். சத்தமாக பேசிக்கிறேன். இங்கே பார்த்து எங்கே பார்த்து அருள் எங்கே நைட்டு இல்லை ஐ மீன் டார்ச் லைட்டு அவன்கிட்ட கொடு. ஓகே பார்த்து கைஸ். ஓகே இப்போ மேலே போகிறோம். புதுசாக 3ஆம் மாடி. இப்போ மேலே படி. ஓகே கைஸ் படி ஏறணும். ஓ இந்த வீடோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. இந்த வீடோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. சீரியஸ்லி நைஸ். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் இன்னும் பால்கனி கைஸ். இன்னும் பால்கனி. ஆக்சுவலி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே ஒரு பில்டிங்கு நம்ம அந்த ரோட்லேருந்து வந்தோம்ல. ஸோ இங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங். ஆக்சுவலி கைஸ் சொல்லப்போனால் நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம், எங்கள் கூட ஏதோ ஒன்று வர மாரி ஒரு ஃபீல். அவன் தானே ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு தெரியல. எங்களோட இது போல் மேபி இருக்கலாம். அருள் ஓகே இங்கிட்ட வாங்க. ஸோ இது ஆக்சுவலி 2 வீடும் ஒன்றா இருக்குது. நம்ம இங்கிட்டு போகும். இது இன்னும் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இவனுங்களை காணும் பின்னாடி பாரு. ரோல் ஓகே ஓகே பேசிட்டு நம்ம டீம் வந்து அங்கிட்டு இருக்க பொங்கலில். ஸோ இன்னும் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. நம்ம வந்து ஓ ஓகே. ஸோ இது வந்து லிஃப்ட் ஏரியா இங்கே இருக்குது. ஆக்சுவலி ஒரு இதில் ரோல் எத்தனை வீடு கட்டியிருக்காங்க? 2 வீடு ஒரு வீடு ஐ மீன் 2 வீடு பக்கத்தில். பட் ஒரு ரோ 1 2 3 4 5 6 வீடு கட்டுறாங்க ஒரு ரோவில். ஸோ இது வந்து லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் லிஃப்ட் ஏரியா. ஆனால் கம்ப்ளீட் பண்ணாத. இல்லை செகண்ட் ஃப்ளோர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி தான் இருக்குது. பார்க்கல. ஆனால் நிறையா பூச்சங்கடி சோஃபா இருக்குது தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஐயா கதவு போட்டிருக்கேன். ஏறது சேஃப் இல்லை கைஸ். இது சோஃபா பால் அடிஞ்சு போன மெத்தை. ஓ
அந்த லிஃப்ட் வெளியே இப்படி எட்டி பார்த்துக்கணும். இப்போ விருந்து ஒரு சவுண்டு கிடச்சி எங்கிட்ட நாங்கள் அங்கேருந்து வெளியே வரோம். எங்கே நீங்கள் காணும்னு நினச்சிட்டு கேட்டு கூப்பிட்டோம். அந்த லிஃப்ட்லேருந்து ஒரு சவுண்டு பூரா எனக்கு நல்லா ஓகே, இங்கே சொல்கிறாங்க வெள்ளை பேய் இருக்குன்னு. அந்த பேயை தான் நாங்கள் திரும்ப வந்தோம். கடிக்கிறீங்களே ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன கதைன்னா, ஆல்ரெடி கட்டி முடித்த ஒரு ப்ராஜெக்ட். பட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 2-3 பிளாக் வந்து அப்ரூவ் பண்ணல. ஏன்னா அந்த டிஎம் பாக்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்காங்க. ஸோ அது கட்டுறதுனால அந்த அந்த 2 பில்டிங் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல ஆள் தங்குறதுக்கு. ஸோ மற்ற மிச்சம் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே ஆள் தங்கியிருக்கு. ஆனால் வந்து இங்கே ஆல்ரெடி பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இங்கே இருக்க இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க எல்லாத்துக்குமே நிறையா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனாலேயே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து இடம் மாறி போயிட்டாங்க. அப்புறம் இந்த பில்டிங்கும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அப்போ விட்ட பில்டிங் தான் இப்போ வரைக்கும் இப்படி இருக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பில்டிங் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ வந்து பால்கனிலேருந்து பார்த்தா வீடு தெரியுது. பின்னாடி என்ன சவுண்ட் இது? மொபைல் சத்தம் தான் இப்போ எத்தனை இடம் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தனியாக வந்துலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா பில்டிங் ரொம்ப பெருசு. ஏய் படியே இல்லை இங்கே. எங்கடா போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அங்கேயே இருங்களேன் கொஞ்ச நேரம். டேய் இங்கே வாங்கடா, இங்கே வந்து ஏறுங்கடா ஒன்றா. 3rd ஃப்ளோரில் போகிறோம். மூணாவது மாடிக்கு போகிறோம். மேலே போகிறோம். 3வது மாடி. இங்கே தான் வந்து நிறையா ஸ்டாடி பண்ணுவாங்க. இவனுங்கடா டயர்டாக இருக்குடா, எனர்ஜி ரொம்ப கன்சியூம் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் வந்து யாருமே வரமாட்டாங்க இந்த ஃப்ளோ தான். ஆனால் நாங்கள் இப்போ இந்த ஃப்ளோவில் தான் இருக்கோம். இந்த ஃப்ளோவில் வந்து முக்கால்வாசி பேர் நம்ம ஆக்டிவிட்டி அண்ட் அதை பார்க்குறேன்ல வெள்ளை இதுவும் அங்கே தான் இருக்குது. நினைக்கிறேன் வவால் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தான்.
குகியா ஓ இல்லை இல்லை லைட்டெல்லாம் அடிங்க குக்கி சொன்ன பாரு எனக்கு பண்ண யா ஓகே இந்த நைட்டு பாய்க்கிறவங்க என் கூட வாங்க அந்த தூரத்தில் ஒன்றுமே இல்லை இந்த கல்வி கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ் இங்கே வந்து நிறையா அப்பாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு தான் போயிருக்காங்க கைஸ் ஜிஜிலா மேலே வர வர இன்னும் இருட்டாக இருக்கு லைட் அடிக்காதீங்க லைட் நோத்தாங்க நீங்களும் நோத்த லைட்டை லைட்டெல்லாம் போகுமா கொடுத்துரும் வேண்டாம் கதை சொல்லிடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா லைட் தப்புமா பக்கி சைடு பண்ண லைட் ஏய் பெரிய லைட் அடிக்காதீங்களா கைஸ் மின்னுக்குள்ள லைட் அடிச்சிட்டோம் ஏன் 4 ஃப்ளோர் வந்துட்டோம் சத்தியமாக கேட்டுச்சு சத்தியமாக ஒரு பொம்பளை இருக்கும் சத்தியமாக கேட்டுச்சு சத்தியமாக கேட்டுச்சு போய் சொல்லவே சத்தியமாக கேட்டுச்சு நான் நினச்சேன் எனக்கு மட்டும் தான் அடி நம்ம தான் பெருசா சம்திங் லைக் யாராவது இருக்கீங்களா இருந்தா வாங்க எங்க முன்னுக்கு நாங்கள் சும்மா தான் வந்தோம் வந்துட்டு வெளியாயிருவோம் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இங்கே வரவே இல்லை நாங்கள் ஜஸ்ட் சும்மா தான் வந்திருக்கோம் உங்களோட கால் கேட்டுச்சு நீங்கள் என்ன பேசிப்பீங்க என்கிட்ட மளிகை பேசுவது போமா 6வது மணி தான் இப்போ இந்த குரல் வந்து 6வது மணி தான் கேட்குது காய்ஸ் ஏதோ பேர் போட்டிருக்கு AMI ஆமீன்ண்ணா இது மெதிக்காதீங்க இது மெதிக்காமாங்க என்னாச்சு நீ ஓகேவா ரூல் ஓகே ஷுவா நீ ஓகேவாடா நீங்களே
என்ன சார் இது? இது அடிச்சு போயிட்டு ஐயா இங்கே வாங்க. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு வாங்க. என்ன வரேன்? இல்லை ஐறேன். எனக்கு இந்த வீடு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் ஓ இது இல்லை அது. வா கல்விங்களா எனக்கும் தான். கைஸ் இப்போது நம்ம இப்போ எத்தனை பிளாக்ல இருக்கோம்? ஃபுல்லு கடைசி எட்டு மாடி. ஆமாம் மொத்தம் 8 மாடி. ஆனால் ஓகே நம்ம வந்து ரெஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? சரி ஓகே வாங்க. ஓகே யாரும் பயப்படாதீங்க. சேல் பண்ணுங்கள். என்ன பண்ணி கொடுங்க. ரமி கேமராமேன் ஆல்வேஸ் சேஃப் கைஸ். இப்படி அந்த லாங் லைட் அப்பப்போ பாய்ங்க. லாங் லைட் பாய்க்காமல் இருக்காதீங்க. இதை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னமோ முடியை தொங்கா போட்டு விட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கு. லிஃப்ட்டு எனக்கு என்னமோ பின்னாடி என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குடா. அங்கே நிற்காதீங்க. அங்கே வாங்க. வேறு யார் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க? ஐஃபோனு? நைஸ் நைஸ். உனக்கு கொஞ்சம் லைட்டிங் வேணும்ண்ணா. அமைப்பு லைட் இல்லை. நானும் ஒன்றும் இல்லை. நேரம் போகிறேன். நேரம் ஒன்றும் இல்லை. அது ஃபுல்லாக இதில் ரூப் ஒன்று உப்பது என்னோட போஸ்ட் என்ன போகும் அடி ஜூம் பண்ணு. ஈட்டிடா என்ன விட்டுக்கிடா. 6வது மாடி. என்னது இல்லை அவன் முகந்து நம்ம கூட வந்துட்டு இருந்தான் பக்கத்தில். ஆனால் என்ன விட்டுட்டு ஓடுறான். இப்போ அதான் கேட்குறேன். கிலோக்கே நீ கொஞ்சம் நம்மளோட தொலையோடாது. கொஞ்சம் ஆர்வமாயி வா. இவனுக்கு வேற லைட்டாக ஒரு இடத்துல அடிக்காம என்னென்னமோ பண்ணிடு. மூஞ்சி பாரு. இது வந்து ஏய் என்னோடா இது போக முடியாதுடா. முடியாது. சில்பரு டேய் இல்லைடா. எனக்கு என்ன பயமா இருக்குண்ணா, இது உளுந்துற போகுது கீழே உடஞ்சி. பழசு ஊறி போய் கிடக்குச்சான். அந்த மேலையா? அது மேலே அதுதான் வந்து வெளியே போ நடக்கலாம் போச்சு. டேய் போக வேணாம்டா. எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப சிறுதா.
டி எப்போடா இதெல்லாம் ஃப்ரெஷ் பிரெட்டு அந்த தூரத்தில் அடிங்க கொஞ்சம் இங்கேருந்து பார்ப்போம். டி என்னடா இது இப்படியே ஒன்றாவே அமைதியாக இருங்க. ஐயோ டேய் இருடா அருள் கூட பேக் பண்ணு. ஓ டேய் என்னால் தாவ முடியாதுடா, ஏன்னா என் கால் உடஞ்சி கால்டா. பாதெல்லாம் போட்டு இருடா இருடா டேய் என்னால் முடியல, என் கால் கோப்பி பண்ண மாட்டேன். இங்கேருந்து வீடியோ எடுத்தது வெளியாகும். அப்படி இங்கே வா போய் திரும்பி வா. இல்லை அது வந்து வைக்கிறேன் இதோட சவுண்ட் போல. மறுபடியும் போகிற வெள்ளிக்கில் எக்ஸ்போ இது எப்படி கேமரா பிடிக்கும் போன கீழே போட்டாங்களா நம்ம ஆனால் இது அப்படி நட, ஒரு காலு இங்கே ஒரு காலு பொதுவாக போ. பார்த்து எவ்வளோ தண்ணி பாரு. இல்லை அவ்வளோ நான் விற்கிறேன். அந்த கல்லில் பாதி தான் ஃப்ரேம் போட்டேன். இருக்கீங்களா? இது ஆடுது ஆடுதா? ஆடு ஆடு சிவா போலாம், ரிவர்ஸில் போ. அதான் ரிவர்ஸ்ரா. குட்டி ஆள் இருக்கா? டேய் வாங்கடா அப்ப. டீ போட பின்னாடி. என்னக்கா? சரி வா. என்ன சொல்ற கேட்டு? அப்படிதான் கேட்டு. போ 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 போ. அவ்வளோ தூரம் போயிருச்சா நீ முத? நம்ம அங்கே இறங்கிடுறோம். அதை அடைச்சி போடு கொஞ்ச நேரம் வா. நம்ம முதல் இங்கே தாண்டிக்கலாம். உண்மையாக கதை தான் மேம். என்ன? ஓ இதுவா? வா வா. பார்த்து பார்த்து. ஓகே அச்சா. வேற என்னமோ கைஸ் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதில்லை. இதை தாண்டி வரதுக்குள்ளே எங்களுக்கு போதுனாச்சு. இந்த இடத்த பாருங்க எப்படி. அங்கெல்லாம் போகிறேன். ஸோ இதில் எத்தனை இருக்கா? இதான் கட்டி ரூஃப் மேலே போ படி. லைட் பிடிக்கிறேன். பின்னாடி வா குக்கி, பின்னாடி வா நீ. அதான் பின்னாடிலாம் இருட்டா இருக்கு. இதான் கட்டி மொட்டை மாடி. மொட்டை மாடி போக முடியாது, போக முடியாது.
ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ம் நடுவில் தான் படி. அது அம்பிடுள்ள அந்த டிடெக்டர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க. இது மட்டும் தான் இந்த சேலஞ்ச். நம்ம அப்படி வந்து நான் கூட இவ்வளோ சேலஞ்சாக இருந்திருக்காரு போலடா. அதான் கோபர் நம்ம இது பண்ணிட்டு யாரும் ஏறணும். ஆக மேலே இருக்கும். இரு 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 தான் மூஞ்சி கிடைக்காது பின்னாடி ஓகே காய்ஸ் ஆக மேலே டாப்பில் இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் மேலே போக முடியாது கைஸ். மொத்த பில்டிங்கே கேப்சர் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எதுவும் கச்சா ஆகலை. இது பாரு எவ்வளோ அழகாக வந்துருக்கேனே. க்ராஸ் பண்ணி போகக்கூடாது மாதிரி தடங்கள் போட்டிருக்கிற மாரி. சைடில் போயிடும். ஆக மேலே தான் ஏதாச்சும் இருக்கீங்களா? என் கால் செய்யுமா வழி வலிக்குதுடா. படி இல்லை. படி இல்லை. படி நான் இருக்கு. ஆனால் அது ஒரு மாதிரி நாங்கள் படி தான் தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்பேன். படி மட்டும் இல்லைன்னா நடுப்படி தான் இருக்கும். ஆமாம் இறங்க முடியுமா? இங்கே நடுப்படி இருக்கு. அதில் இறங்கும். இறங்க முடியுமா? அதில் இறங்கும். ஓகே அப்போ அதில் இறங்கலாம். எனக்கு ரொம்ப ரிஸ்க். ஒரே டைம் நல்லபடியாக சொல்கிறோம். லைட் இல்லையா? உன் லைட் பெருசாக்கி கூட டார்ச்சா. கீழே பார்த்து கீழே பாருங்க. கீழே பார்த்து இது எங்கே பாரு? என்ன உன் ஃபோன் பார்த்துட்டா. ஓ இது கீழே வைக்க மாட்டேன். ஒரு படி தான் ரொம்ப இதாக இருக்குது. அந்த படி தான் ரொம்ப வா ஏறி வந்து ஏய் இங்கே பார்த்து கீழே கீழே ஒரு கத்தனை ஹலோ ஹலோ
அது என்னன்னா நம்ம நடுவில் ஒரே ஒரு படி ஒன்றாவது படி ஏறிட்டு மற்றெல்லாம் தொங்க படியிலே ஏறிட்டாங்க. கூட அங்கே இருக்காங்க கூட இங்கே வா இந்த அது இது என்ன தேடி இன்னும் காலை குத்திக்கிட்டு இருக்கு இந்த கிளாஸ் மாதிரி குத்திக்கிட்டு இதுக்கும் இங்கே இருக்காது கிடிச்சு ஆமாம் கிடிச்சேன். இதெல்லாம் வந்து ஏறணும். ஓகேவா கரெக்டாக ரெக்கார்ட் ஆனிச்சா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்தான். அருள் எதுவும் பண்ணாங்க செஞ்சால் ஓட்டுறாங்க. டே இங்கே வாங்கடா, எங்கடா போகிறீங்க இப்போது? ஏய் அங்கே போக முடியாது, அங்கே காலையில் தாத்தி போய்ட்டோம். விளையாமா விளையாட்டு இந்த காட் ஆஃப் ஸ்பீடு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கால் கட்டி போவோம். அது கேஸ் நம்மளோட காடி அங்கே இருக்கு. ஓ இது வந்து இது. ஏய் அப்போ அந்த தேர்ட் ஸ்பீடெல்லாம் எங்கிட்டு இருக்கு? சரி பின்னாடி எப்படி நம்ம போனோம்? இல்லை நம்ம நடந்து போனோம்னா அப்படி தொங்க. அங்கே இல்லைடா அது சுற்றி இருக்கு. இந்த பேர் இங்கே படிச்சா இந்த இது இருக்கேன். ஏய் இங்கிட்டு மின்னுக்கு தானே போகல மோட்டரில். ஓகே அதான்டா குகி சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் குகி கரெக்டு. எப்படி போவேன்? இந்த சைட்டு வழியாக அப்படியே போனால் தான் முடியும். ஏன்னா அங்கே காடி எடுத்துட்டு போகலாம். அங்கே காடி எடுத்து உள்ளே போகலாம். சரி போமா என்னது நேற்று பார்த்துமே இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே கைஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது வெளியாகிறோம். சூப்பர் கைஸ் இங்கே வா. இதெல்லாம் ஆக்டிவிட்டி பார்த்தோமா? இதெல்லாம் ஆக்டிவிட்டி பார்த்தோம். சோஃபா சவுண்டு நல்லா கேட்டுச்சு. சவுண்டு ஜோக்காக கேட்டுச்சு. அந்த மேலே தொங்கல் இருக்க போயிட்டு அமீர் வா வாடா. முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு கேட்டுருக்கு. ஆனால் வந்து ஆக்டிவிட்டி படி பார்த்தா மண்ணுக்கு ஏதோ மாட்டல அந்த அளவுக்கு மாட்டல. ஆனால் சவுண்ட் கேட்டோம். சவுண்ட் வந்து ஒரு மாதிரி யாரோ அழுவுற மாரி சத்தம் அந்த மாதிரிலாம் நல்லா கேட்டுச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த பில்டிங் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். ஸோ ஃபார் இந்த பில்டிங் நீங்கள் பார்க்குறது தெரியும். ஏன்னா அந்த பில்டிங் வந்து இன்னும் எத்தனை பிளாக் இருக்கும்? ஒரு 5-6 பிளாக் இருக்குமா? சம்திங் இருக்கிட்டே இங்கே வாங்க மேலே வரைக்கும் ஃபுல்லாக. இவர் தான் நம்மளோட லீட். நீ வாடா வா பேசு உன்னோட சோஃபா. நீங்கள் கேமரா பார்த்து நல்லா இருந்துச்சா? எப்படி லைக் பயமாக இருந்துச்சா மொதல் வாட்டி போடுறப்ப? இல்லை எப்படி எத்தனை பேர் இருந்தனால கொஞ்சம் ஓகேயா? பயங்கரமாக அப்பப்போ பையன் கையெல்லாம் வைக்கிறான். லைக் போஸ்ட் பாட்டு எல்லாமே ப்ளூர் ஆன பாட்டு வந்து ஆக மேலே அது வந்து 8வது மாடி போகிறப்ப எல்லாமே ப்ளூர் ஆகிட்டு. ஏன்னா வீடியோவில் கூட இருக்கும், வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து மேமாங் நடக்கிறதுக்கு எங்களுக்கு பாதையே இல்லை, லிட்டரலி பாதை இல்லை. பத்தாவதுக்கு என் கால் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி அந்த டைம் எல்லாமே பயந்தோம். ஏன்னா நம்ம டீம் ஒரு ஆள் பார்த்துட்டு சொன்னாங்க ஏதோ பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம் ப்ளூர் ஆனது எங்களுக்கு தான் தெரியும் எப்படின்ச்சு. ஆனால் 3rd ஃப்ளோரில் இருக்கிறப்ப 6வது மாடியிலேருந்து நல்ல அலுவல் சத்தம் கேட்டுச்சு. கண்டிப்பாக வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மணி இருந்தால் இப்போ எத்தனை மணி இருக்கும்? மணி ஃபோன் அது ஃபோன் கைஸ் மணி வந்து மணி இப்போ 1:13. மொதல் எடுக்கிறப்ப எத்தனை மணி இருக்கும் கரெக்டாக? 11 இருக்கும். மொதல் அப்போ அந்த சவுண்ட்லாம் நாங்கள் கேட்குறப்போ மணி வந்து ஒரு 11:30 கிட்டே இருக்கும்.
ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். subscribe பண்ணுங்க. எங்களோட கஷ்டத்துக்காவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய். அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திப்போம்.